Hi, hello and welcome to Buvis Tutorials. Right, இப்போ இந்த 21 to 26 questions பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் questions போயம்லேருந்து கேட்பாங்க. உங்களுக்கு 4 போயம் தான் இருக்குது. நிச்சயமாக இதிலேருந்து ஒரு செட் ஆஃப் போயம் அப்ரிஷியேஷன் question உங்களுக்கு இன்டீரியராக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி 2 செட் ஆஃப் கொஷின்ஸ் கூட உங்களுக்கு இன்டீரியர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பயப்பட வேண்டாம். புக் பேக் மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷன் இல்லாமல் 4 செட் ஆஃப் கொஷின்ஸும் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். இல்லை அதுலேயும் எதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா போய்டிக் லைன்ஸை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்னோடய டிப்ஸ் படி பார்த்தீங்கன்னா நான் உங்களை 2 போயம் பேராகிராஃப் படிக்க சொல்லியிருக்கேன். யூனிட் 1ம் யூனிட் 3யும் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது யூனிட் 1லேருந்து கொஷின் கேட்டாலோ இல்லை யூனிட் 3லேருந்து கொஷின் கேட்டாலோ நல்ல கொஷினை ரீட் பண்ணி பார்த்து மேலே அந்த போய்டிக் லைனையும் ரீட் பண்ணி பார்த்து கொஞ்சம் உங்களோட பேராகிராஃபோட லிங்க் பண்ணி நீங்கள் எழுதினீங்கனாலே நிச்சயமாக ஆன்சர் கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்குறாங்களா ஒரு செட்டில், அதில் ஒரு கொஷினோட ஆன்சர் கண்டிப்பாக மேலே கொடுத்துருக்கக்கூடிய போய்டிக் லைன்லேருந்து இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு 5 to 6 மார்க்ஸ் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். போய்டிக் டிவைசஸ் நிச்சயமாக அதிலேருந்து ஒரு 2 மார்க்ஸ்க்கோ இல்லை 3 மார்க்ஸ்க்கோ கூட கேட்கலாம். அலிட்ரேஷன் கேட்கலாம், மற்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் சிமிலியா மெட்டஃபரால் மற்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு போயம்லையும் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிராமர் கேட்டகரி, இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, இதில் 6 மார்க்ஸ் எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து கேட்கலாம், இல்லைனா அதையே ரிப்போர்ட் த டயலாக் கேட்டகரியில் கேட்கலாம். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்காம அடுத்து வாய்ஸஸ் கேட்கலாம். ரொம்ப ரேராக டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கூட கேட்கலாம், ஏன்னா நமக்கு புக் பேக்கில் இருக்கிறதுனால. இந்த புக் பேக்குன்னு சொல்லவுடனே ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். பர்டிகுலராக சென்டம் ஸ்கோரர்ஸ் நீங்கள் நமக்கு ரெடியூஸ் போக எந்தெந்த யூனிட் எல்லாம் இருக்கோ அந்த யூனிட் பேக்கில் இருக்கக்கூடிய அத்தனை புக் பேக் எக்ஸசைஸையும் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா, ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேட்கலாம். ரிப்போர்ட் த டயலாக், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்கலாம், வாய்ஸஸ் கேட்கலாம். அண்ட் கண்டிஷனல் கிளாஸஸ் அந்த கேட்டகரியில் இஃப் வச்சோ இல்லை அன்லெஸ் வச்சோ எழுத சொல்கிற மாதிரி. சப்போஸ் இஃப் அன்லெஸ் வச்சு எழுத சொல்லலைன்னா இன்னொரு ஆப்ஷனாக என்ன கேட்பாங்கன்னா இன்வர்ஷன். ஓகேயா? ஸோ இன்வர்ஷன் தான் என்னென்னா பிகின் வித் வேர், பிகின் வித் ஹேட், பிகின் வித் ஷுட்டுன்னு கொடுப்பாங்க இல்லையா? இது 2 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸ்லோ லேர்னருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது கொஷின் நம்பர் 29ஆவோ 28ஆவோ அவங்க கேட்கலாம். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இஃப் கிளாஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இஃப் கிளாஸ் பக்கத்தில் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு வேர்ப். அது ஒன்று ஹேடாக இருக்கலாம், வேராக இருக்கலாம், ஷுட்டாக இருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிகின் வித் அவங்களே கொடுத்துருவாங்க, ஷுட்டு வச்சு எழுதுங்க, ஹேடு வச்சு எழுதுங்க, வேர் வச்சு எழுதுங்க அப்படின்னு. சப்போஸ் வேர் வச்சு எழுத சொன்னாங்கன்னா அந்த இஃப்பை எடுத்துட்டு வேர் வச்சு அந்த சென்டென்ஸை அப்படியே எழுதணும். தோ அப்படிங்கிற மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்து அந்த மாதிரியான வேர்டை கொடுத்து அந்த சென்டென்ஸை கம்பைன் பண்ணி எழுதுங்க அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைனா கன்ஜெக்ஷன் அண்டோ பட்டோ கொடுத்து அதை கம்பைன் பண்ணி எழுதுங்க அப்படின்னு கொடுக்கலாம். இதெல்லாம் என்ன மாதிரியான லிங்கர்ஸ் கொடுக்குறாங்க, அது நடுவில் போடணுமா ஃபஸ்ட்டில் போடணுமா அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போட்டு அந்த சென்டென்ஸை எழுதிடுங்க. இது 2 மார்க்ஸ் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ரிமைனிங் 4 மார்க்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை பார்த்து கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. வாய்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நான் அந்த வீடியோவில் வெறும் 5 ரூல் நான் சொல்லியிருக்கேன். வாய்ஸஸ் சொன்னேன் இல்லையா? முதல்ல சப்ஜெக்டை அந்த பக்கம் கொண்டு போயிடுவீங்க, அண்டு ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவீங்க. இங்கே சப்ஜெக்டை கொண்டு வந்த இடத்துக்கு முன்னாடி பை போட்டுடுவீங்க, அப்படி தானே? அதுக்கடுத்து கொடுத்துருக்கக்கூடிய வேர்ப் என்னன்னு பார்த்து அந்த வேர்பை சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான் வாய்ஸஸோட ரூல். இந்த வேர்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 5 டெக்னிக் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான் அந்த 5 டெக்னிக்ஸுமே. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ எக்ஸாமை சூப்பராக பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.